ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை என உச்சநீதிமன்றம் கூறி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரிய வழக்கு தொடர்பான உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தனது திரை வாழ்க்கையில் கடைசி படமாக ஜனநாயகன் படத்தில் நடித்திருக்கிறார். இது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9 திரைக்கு வர இருந்த நிலையில் திரைப்படத்துக்கு தணிக்கை சான்று இறுதி வரை கிடைக்கவில்லை. குறிப்பாக திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான KVA நிறுவனத்துக்கு கடந்த 6 தணிக்கை வாரியம் ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் இந்த படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு தணிக்கை வாரிய தலைவர் பரிந்துரைத்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து இதனால் ஜனநாயகம் திரைப்படம் திட்டமிட்டபடி ஜனவரி 9 திரைக்கு வர முடியாது என அறிந்து திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி PT ஆஷா கடந்த 7 வழக்கின் அனைத்து வாதங்களையும் கேட்டு தீர்ப்பை ஒத்திவைத்திருந்த நிலையில் 9 வழக்கில் தீர்ப்பு வழங்கினார். அப்போது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு திரைப்பட தணிக்கை வாரிய பெரும்பான்மை உறுப்பினர்கள் கருத்துக்கள் அடிப்படையில் US சான்றிதழ் வழங்கி உத்தரவிட்டார். ஆனால் இந்த உத்தரவுக்கு எதிராக திரைப்பட தணிக்கை வாரியம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ததோடு அம்மனு அன்று மாலையே அவசர வழக்காகவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான KVA நிறுவனத்துக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியதோடு ஜனநாயகன் திரைப்படத்துக்கு US சான்றிதழ் வழங்கி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தார். மேலும் மேல்முறையீட்டு மனு மீது நோட்டீஸ் பிறப்பித்ததோடு வழக்கை ஜனவரி 21 ஒத்திவைத்தார். இதனால் விஜய் நடிப்பில் இறுதிப்படமாக திரைக்கு வர இருந்த ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பில்லை என்ற சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன் உச்சநீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுவை கடந்த 10 தாக்கல் செய்தது. இந்த சூழலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காதது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. உச்சநீதிமன்றம் தனி நீதிபதியின் உத்தரவு போல் தணிக்கை சான்று வழங்க உத்தரவிடுமா அல்லது படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப உத்தரவிடுமா என்ற குழப்பத்துடன் ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் தொடர்ந்து பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் தொடர்ந்து இந்த படம் ஜனவரி மாதத்துக்குள் வெளியாகுமா என கேள்வியானது எழுந்திருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு US சான்றிதழும் கிடைக்காத நிலையில் இதுவரை தணிக்கை வாரியத்தின் சான்றிதழ் கிடைக்காததால் படம் எப்போது வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவியா. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரிய மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை என கூறிய உச்சநீதிமன்றம் பட தயாரிப்பு நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜனவரி 20 சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்.